அடர்ந்த காட்டுக்குள் சூரியன் மறையத் தொடங்கிய நேரம். ஒரு இளைஞன், கையில் சிறிய பை, முகத்தில் சிறிது பயத்தோடு எந்த திசை போக வேண்டும் என்பதே தெரியாமல் அந்த காட்டுக்குள் திசை தெரியாமல் மாட்டிக்கொண்டிருந்தான். ஐயோ, இங்கிருந்து எப்படி வெளியே போவது என்று மனதுக்குள் முணுமுணுதபடி கால்கள் நடுங்க. அவன் சுற்றிலும் உயரமான மரங்கள், இருள் சூழ்ந்து இருந்தது. மொபைல் வேலை செய்யவில்லை, மனித நடமாட்டம் எதுவும் இல்லை. அப்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. முருகா, என்ன காப்பாத்து! அவன் கண்களை மூடி மனமுருகி ஒரே ஒரு முறை சொன்னான், வேலா, எனக்கு வழிகாட்டு என்று. அந்த நிமிடம் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு மயிலின் குரல் கேட்டது. அவன் கண்களை திறந்து பார்த்தான். அவனுக்கு முன்னால் நீலமும் பச்சையும் கலந்த ஒளியுடன் ஒரு அழகிய மயில் நின்றது. அந்த மயில் அவனை பார்த்து திரும்பி திரும்பி நடந்து சென்றது. என்னை பின்தொடர் என்பது போல் இருந்தது. பயம் இருந்தாலும் மனதில் ஒரு நம்பிக்கை. அவன் மெதுவாக அந்த மயிலை பின்தொடர்ந்தான். முட்களுக்குள் செல்லும் போது அவை விலகியது போல, இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி பரவியது போல. எத்தனை நேரம் நடந்தான் என்பது தெரியவில்லை. திடீரென முன்னால் ஒரு பாதை, அதற்கப்பால் வெளிச்சம். காடு முடிவடைந்தது. அந்த நிமிடம் மயில் நின்றது. அவன் நன்றி சொல்ல திரும்பிய போது அந்த மயில் இல்லை. அந்த இடத்தில் வேல் ஒளிர்ந்தது. மனதில் ஒரு குரல் கேட்டது, பயம் வரும் இடத்தில் பக்தி இருந்தால் வழிதானாக தோன்றும். கண்களில் கண்ணீர், இதயத்தில் நிம்மதி. அவன் தலையசைத்து சொன்னான், வேலா, நீயே என் வழிகாட்டி. முருகன் துணை இருந்தால் எந்த காடும் வழியாய் மாறும். இந்த கதையை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டுங்க. முருகன் பிடிக்கும் என்றால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல வைல்ட் ஹார்ட் கொடுங்க.